நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அட்கெயின்கள். நாங்கள் அன்றைக்கு கடைசி கிளாஸில் பார்த்தது அட்கெயின்கள். அப்போ இன்றைக்கு பார்க்க போகிற வந்து என்னென்னு சொன்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அட்கெயின்கள். லாஸ்ட் வீக் we discussed about the alkanes. Today we are going to discuss about the alkenes. இப்போ அன்றைக்கு நாங்கள் அட்கெயினை பார்க்க கூட நான் எழுதுறேன். அட்கெயின்ட பொது சூத்திரம் எழுதுறேன் நான் CnH2n+. இது படிச்சு தான் இதை வந்து எண் வந்து ஒன்றிலிருந்து அப்படி அப்படி போகும்னு சொன்னால் இதன் அடிப்படையில் இதில் சூத்திரங்கள் CH4, C2H6, C3H8, C4H10 என்று எழுதினால் அவை இந்த இது ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் வந்து CH2 கூட்டம் என்று எழுதினால் அவை இதில் பொதுச்சூத்திரம் CnH2n+2 molecular formula, common formula. According to the common formula, methane, ethane, propane, butane. Methane, ethane, propane, butane என்று எழுதி இது CH2 கூட்டத்தால் வேறு வர்றதால இந்த அட்கைன்கள் ஒரு அமைப்பொத்த தொடரை கொண்டிருக்கிறது. அட்கைன்கள் அமைப்பொத்த தொடரை கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். இது ஒரு ஹைட்ரோ கார்பன் என்று பார்த்தேன். இது ஒரு அலிபெட்டிக் ஹைட்ரோ கார்பன் என்று பார்த்தேன். இது ஒரு நிரம்பி ஹைட்ரோ கார்பன் என்று பார்த்தேன். ஏன் நிரம்பி ஹைட்ரோ கார்பன் என்று பார்த்தா C2H6 எடுத்தவண்டா இப்படி வரும். எல்லாத்துலையும் ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்கு. ரெண்டு படி நல்ல இது நிரம்பி இருக்கு. இது இன்னும் ஒன்று சேர்றா இந்த ஹைட்ரஜன் அகற்றி தான் சேரும். ஆகவே சொல்ல நிரம்பி ஹைட்ரோ கார்பன், நிரம்பி ஹைட்ரோ கார்பன். அவை இவரில் ஒன்று அகற்றி போட்டு தான் இதோட குளோரின் சேரலாம், அல்லது இவரில் இன்னும் ஒன்று அகற்றி போட்டு தான் புரோமின் சேரலாம். ஆகவே இதை வந்து சொல்கிறேன் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் என்று நாங்கள் பார்த்துட்டோம். நிரம்பிய ஹைட்ரோ கார்பன்கள் என்று நாங்கள் பார்த்தாங்க. அட்கைன்கள் IUPAC பேரின் முடிவு இண்டஸ்ட்ரியல் யூனியன் பியூர் அப்ளைட் அண்ட் கெமிஸ்ட்ரி என்கிற தாபனத்தினால் புறப்பட்ட IUPAC பேரின் அடிப்படையில் அது ஏன் என்று முடிவு பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அட்கீன்கள். அது மாதிரி அட்கீன்கள் என்று சொன்னால் CnH2n இதுவும் இப்படி தான் ஒன்று N7 ஒன்று அப்படி போக போகுது. ஆனால் N7 ஒன்று வராது. இதில் வந்து N7 2லேருந்து வரும். ஒரு N7 2 போட்டோம்னா C2H4, N7 3 போட்டோம்னா C3H6, N7 4 போட்டோம்னா C4H10 இப்படி வரப்போகுது. இதுக்கிடையில் வித்தியாசம் பார்த்தா 3 2 1 CH2 இதுவும் CH2 கூட்டத்தால் நான் வேறுபடுது. ஆகவே இதையும் அந்த அமைப்பொத்த தொடர் என்று தான் சொல்லுவோம். இதுவும் அந்த அமைப்பொத்த தொடர். பொதுச்சூத்திரம் common formula CnH2n, but n is not 1 2 3 2, it is starting from 2, maybe the 2 3 like that. ஆகவே எத்தீன், ப்ரோப்பீன், பியூட்டீன் IUPAC பேரிட்டின் முடிவு என்னென்று முடிய போகுதுன்னா ஈன் என்று முடிய போகுது. ஈன் இதுவும் ஒரு ஹைட்ரோ கார்பன், இதுவும் ஒரு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கின்றபடியினால் இதை நாங்கள் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்கிறோம். அல்கீனும் ஒரு ஹைட்ரோ கார்பன், ஆனால் அது வந்து நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். அல்கீன் வந்து நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் அல்ல, நிரம்பாத ஹைட்ரோ கார்பன். நிரம்பாத ஹைட்ரோ கார்பன் ஏனென்று சொன்னால் ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். C2H4 2 கார்பன் 4 ஹைட்ரஜன். இவருக்கு 2 கொடுக்கன், அவருக்கு 2 கொடுக்கன், 1 2 3 4 போட்டால் இந்த கார்பன் வலுவளவு 4ஆக மாற்ற 1 2 3 இதுக்கடையில் ஒரு ரெட்டை பிணைப்பு போடணும். இதை வந்து எழுதுறா CH2 11 CH2. ஆகவே இது ஒரு அட்கைனாக இருந்தால் 6 C3H6 இருந்திருக்கும், நிரம்பிய ஹைட்ரோ கார்பனாக இருக்கும். இது ஒரு அட்கைனாக இருக்கிறபடியா 2 கார்பனுக்கும் இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே அதுக்காக ரெட்டை பிணைப்பை போட்டிருக்கேன். ஆகவே இது தாக்கத்தில் விடுபடக்குள்ள என்னையும் வேண்டாம். இந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக உடைக்கப்பட்டு இங்கே ஹைட்ரஜன் சேரலாம், அல்லது HBr சேரலாம், அல்லது HCl சேரலாம், அல்லது H2SO4 சேரலாம், ஏதாவது ஒன்று சேரலாம். ஆகவே இது வந்து சொல்ற நிரம்பாத ஹைட்ரோ கார்பன். ஏன் இரட்டை பிணைப்பை ஒற்றை பிணைப்பாக மாற்றி இன்னும் ஏதாவது அந்த பலுவளவை சமப்படுத்தக்கூடிய சேர்றபடியா இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் நிரம்பாத ஹைட்ரோ கார்பன். அட்கீன்கள் நிரம்பாத ஹைட்ரோ கார்பன், அட்கீன்கள் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். IUPAC பேரிட்டின் முடிவு ஈன் என்று முடிய போகுது. எத்தீன், ப்ரோப்பீன், பியூட்டீன், பென்டீன், ஹெக்ஸீன், ஹெப்டீன் என்று அப்படியே போக போகுது. ஆகவே இது வந்து இங்கே நடக்கிற தாக்கம் கூட்டல் தாக்கம். அல்கீனில் நடக்கிற தாக்கம் பிரதியீட்டு தாக்கம். அல்கீனில் நடக்கிற தாக்கம் கூட்டல் தாக்கம். ஒரு மூல் ஒரு படி கூட்டல் தாக்கமே. ஒரு மூல் ஒரு படியே இந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக உடையுது. ஆகவே ஒரு மூல் தான் சேரலாம். ஹைட்ரஜனாக இருந்தால் +H2 மூல் சமன் எங்கள் மூலக்கூட்டு ரெண்டு பார்த்துனாங்க. ஒரு மூல் தான் சேரலாம். ஆகவே ஒரு மூல் ஒரு படி
கூட்டல் தாக்கம். ஆனால் அச்சங்கள் நடக்கிறது கூட்டல் தாக்கம் இல்லை, பிரதியீட்டு தாக்கம். ஒரு உதாரணம் சுவாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம் அல்கேனில் பரவிய சூரிய ஒளியில் மத்தியில், அதாவது மெதேனா பரவிய சூரிய ஒளியில் தாக்கம் அடைந்து மெதைல் குளோரைட், மெதலின் இரு குளோரைட், குளோரோஃபார்ம் கார்பனர் குளோரைட் உருவாக்கும். அது எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் பிரதியீட்டு தாக்கம். ஆக்டினில் நடக்கிறது எல்லாம் கூட்டத்தாக்கம். இதுவும் ஒரு நிரம்பாத ஹைட்ரோ கார்பன். இதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம்.